ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहृणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं पावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहक्राशैककर्मणे। श्लोकं 241 सुत्पिपासातयो तृष्टां यदा पूर्वं मयीति चेत् मत्सप्तवाक्ये अहंकारे दृश्यतां नेति को वदेत्। शुद्धिपाशातयो तृष्टा यथा पूर्वं मयीति चेत् मत्सप्तवाक्ये अहंकारे दृश्यतां नेति को वदेत्। பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். சித்திர உதாரணம், ஆகாஷ உதாரணம், சீவ விசாரம். பிறகு சீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வர விசாரத்தில் மட்டும் உள்ள குழப்பம், மாயா விசாரம், ஈஸ்வர விசாரம் பார்த்தோம். கடைசியாக ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பம் பார்த்துட்டு ஈஸ்வர பிரம்ம விசாரம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக வந்திருக்க விசாரம் என்னன்னு சொன்னால், ஈஸ்வரன் பிரம்மன் அத்வைதம் அப்படிங்கிற கருத்து வந்திருக்கோம். பிரம்மன் அத்வைதம் அது 237 256 வரைக்கும் அத்வைதம் அப்படிங்கிற கருத்து. அதில் பிரம்மன் அத்வைதங்கிற கருத்தோட வேறு சில கருத்துக்களும் வருது. பிறகு சாதனைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது. பிறகு 257க்கு பிறகு ஜீவன் முக்தியை பற்றி வரும். இதில் என்ன பார்த்தோம்னா, அத்வைதம் ஆத்மா பிரம்மன் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு திருப்பி என்ன பண்ணார், ஆகாஷ உதாரணத்தை எடுத்து விளக்குனார். பிறகு அதுக்கு சுருதி பிரமாணம் சொன்னார் பிரம்மன் அத்வைதம்ங்கிறதுக்கு. பிறகு அத்வைதிகளுக்கு சம்சாரம் இல்லை, அதை பார்க்க முடியாது, அறிய முடியாதுங்கிற கருத்து வந்துச்சு. அஞ்ஞானிகளின் கருத்து என்னங்கிறதே சொன்னார். அவங்களுக்கு இந்த இகலோக பரலோகத்தில் இருக்கிறது எல்லாமே உண்மை, அனைத்து சம்சாரங்களும் உண்மைங்கிற கருத்து. அதனால் என்ன சொல்கிறாங்க, இதுதான் உண்மையாக இருக்குது, அத்வைதம் எங்கே இருக்குது, விளங்கவில்லையே, தெரியவில்லையே அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு ஞானிகளின் கருத்து என்னன்னு சொல்லும்போது அதுக்கு விபரீதமான கருத்து, அதாவது அஞ்ஞானிகளின் தீர்மானத்துக்கு எதிரானது. அவர்கள் அத்வைதம் விளங்கவில்லைன்னாங்க, இவங்க தெளிவாக விளங்குது அப்படின்னாங்க, அத்வைதம் இருக்குது அப்படின்னாங்க. பிறகு ஒருவன் பந்தப்பட்ட உள்ளான் படவில்லைங்கிறது அவன் எந்த கருத்தை நிச்சயம் பண்ணியிருக்கான் அதை வச்சு தான் அவனை முடிவு செய்ய முடியுங்கிற கருத்தும் பார்த்தோம். பிறகு 2 பூர்வபக்ஷம் சித்தாந்தமெல்லாம் வந்தது. அதாவது பூர்வபட்சி என்ன கேட்குறான், துவைதம் கண்ணுக்கு தெரியுது, விளங்குது, அத்வைதம் தெரியலை. அவர் அத்வைதம் சைதன்யம் விளங்குதுன்னாரு, சைதன்ய உணர்வு ரூபமாக அத்வைதம் இருக்குன்னாரு.
அவன் சைதன்யம் உணர்வு வந்து தனித்தனியாக தானே இருக்குது, முழுமையாக விளங்கவில்லையே அப்படின்னா. உன் துவைதம் மட்டும் முழுமையாக விளங்குதா? ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன் துவைதம். அது மாதிரி நான் ஒரு சைதன்யத்தை பார்த்துட்டு எல்லாம் ஒன்றுதேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கேள்வி கேட்டார். பிறகு அந்த லாஜிக்கை பயன்படுத்தி நானும் சொல்கிறேன் அப்படின்னார். பிறகு மீண்டும் கேள்வி கேட்டான். துவைதத்தினால் அத்வைதம் நீக்கப்படும், உங்கள் அத்வைதம் எங்கள் துவைதத்திற்குள் வந்துவிடும் சொன்னான். அதனால் நீங்கள் சொல்கிற அத்வைதத்தை நாங்கள் ஒன்றா சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னான். யார்? பூர்வபக்ஷி சொன்னான். அப்போ தான் இவர் வந்து பரம சித்தாந்தத்துக்கு வந்தார். அந்த கேள்வி கேட்டவன் என்ன வந்தார்னு சொன்னால், 3 விதமான சத்தியம் இருக்குது, நாங்கள் துவைதத்தை நீக்கிறது இல்லை. துவைதம் போன பிறகு நாங்கள் அத்வைதத்தை உண்மைன்னு சொல்கிறது இல்லை. துவைதம் இருக்கும் பொழுதே அத்வைதம் உண்மைன்னு சொல்கிறோம். அதில் கனவுக்கு ஒரு சத்தியம் இருக்குது, அது வந்து பிராதிபாசிக சத்தியம், கனவு காண்பவனுக்கு மட்டும் உண்மை. வியவகார சத்தியம் வந்து இப்போ எல்லாத்துக்கும் உண்மையாக தெரியுது, ஆனால் இது உண்மையாக தெரியுதே ஒழிய உண்மையாக ஒன்று கூட இல்லை, போய்கிட்டே இருக்குது. பாரமார்த்திக சத்தியம் அத்வைதம் அப்படின்னு 3 சத்தியமாக சொல்லி இந்த 3 விதமான சத்தியத்துவம் இருக்குது. அதில் பாரமார்த்திக திருஷ்டியில் நாங்கள் வந்து அத்வைதனை பாரமார்த்திக உண்மை, நிலையான உண்மையை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், ஜகத் அனைத்து மித்தியா அப்படி சொல்லிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொன்னார். அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்குது. இந்த துவைதத்தவே நம்ம வந்து சிந்திக்கவே முடியாது. நம்ம பிரம்மன் வந்து புத்திக்கு எட்டான்னு சொல்லுவோம், அது பின்னாடி அது ஒரு கேள்வி வரும், அதையும் கேள்வி கேட்பான், இதை சொல்கிறீங்களா அதுவும் அப்படித்தான் நம்பான். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து மாயை, அது விளக்க முடியாத தன்மையாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் துவைதத்தில் கேள்வி கேட்டு போனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பதிலே சொல்ல முடியாது, அப்படி தான் இருக்குது அப்படின்னாரு. அதெல்லாம் பார்த்து நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா எஞ்சி இருக்கிறது அத்வைதம் மட்டும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு பூர்வபக்ஷி ஆதங்கம் ஒன்று சொன்னான். அதாவது அத்வைதம் வந்து புரிந்தாலும் கூட எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம், ஆனால் துவைதத்தினுடைய சத்தியத்தை நீக்க முடியலையே, இந்த உலகம் உண்மைங்கிறது என் மனசை விட்டு போக மாட்டேங்குதே அப்படின்னா. எல்லாருக்கும் அதானே, என்னதான் புரிஞ்சாலும் கூட உலக விவகாரத்திலேருந்து நீக்க முடியல. இதெல்லாம் அவர் வந்து இப்போ வித்யாரண்யர் நம்ம மனசை பார்த்துட்டு தான் சொன்னார். என்னதான் வேதாந்தம் படித்தாலும் கூட விவகாரம்னு வரும்பொழுது நம்மளால் வந்து விலகி இருக்க முடியறதில்லை. அது உண்மையாக நினச்சே நம்ம என்ன பண்ணிடுறோம். அதுக்காக என்ன சொன்னார்னு சொன்னால், அப்படி வந்துடுதேன்னு கேள்வி கேட்டான். இவர் என்ன சொன்னார், அப்படி வரத்தையும் செய்யும், ஆனால் நீ என்ன பண்ண, மீண்டும் மீண்டும் அந்த தத்துவத்தை விசாரம் செய்ய வேண்டும். அதில் உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுதுப்பா, அதை விசாரம் செய்ய கஷ்டம் இல்லையே அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், எத்தனை காலந்தே விசாரம் பண்ணுறதுன்னு கேட்டான். எவ்வளோ நாளைக்கு தான் விசாரம் பண்ணுறதுன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கு நீ சலிச்சுக்கிற வேணான்னார். அதுக்கு என்ன சொன்னார், நீ சலிச்சுக்கிறலாம் வேணாம், மற்ற துவைத விசாரத்துக்கு வேணால் நீ சலிச்சுக்கிறலாம். ஏன்னா துவைத விசாரத்தில் இப்போ கடவுளை பார்க்கணும் எல்லாம் சொல்கிறோம், கடவுள் எங்கேயோ இருக்காருன்னு கூட சொல்கிறோம், எப்போ கிடைப்பாரோன்னு சொல்லி நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். நம்மளையே நம்ம திட்டிக்கிட்டு ஞாயிறு கடையாய் கிடந்தேன்லாம் சொல்லி நான் திட்டிக்கிட்டு இருக்கலாம். இதில் உனக்கு என்ன, நான் பூரணமானவன் சொல்கிறேன், அழியாதவன் சொல்கிறேன், இதில் உனக்கு என்ன சந்தோஷம் தானே. நம்மளை யாரோ அழியாதவன் சொன்னால் நம்மளுக்கு பாராட்டு, நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிரந்தர முதல்வர்னு சொல்லிவிட்டு அவங்க எப்படி சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி நீ நிரந்தரமானவன், அழியாதவன், உனக்கு மரணமே கிடையாது அப்படிங்கிறத சிந்திக்கிறதுல உனக்கு என்ன இருக்குது. என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு வீரமாக சொன்னால் அகங்காரம்ப்பா. இங்கே நம்ம சொல்கிறோம், என்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, உடம்பத்தான்ப்பா நீ அழிப்ப, என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லும்போது இதில் என்ன உனக்கு கஷ்டம். நீ வாட்டுக்கு சந்தோஷமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாமே, எவ்வளோ காலம் வேணாலும் சிந்திக்கலாமே. நம்ம பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த எண்ணம் வரணும், மனசுக்குள்ளே வரணும். நீ உலக விவகாரம் பண்ணிக்கிட்டே இரு, பிரச்சனைன்னு வரும் பொழுது யாராவது உன்னை அழிச்சு முடியும்னு என்னை அழிக்க முடியாது, யாராவது திட்டினா என்னை திட்ட முடியாது. இதில் என்ன உனக்கு கஷ்டம் இருக்குது, ஏன் சலிச்சுக்கிற. துவைதத்தை விசாரம் பண்ணாலும் சலிச்சுக்கிறலாம். ஏன்னா நான் ஆத்மஸ்வரூபம், அழியாத ஸ்வரூபம், என்றும் இருப்பவன் அப்படிங்கிறத புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அது மனசில் நிற்காது. நீ ஒவ்வொரு தடவையும் இது சந்தோஷமான விஷயம் தானே, கஷ்டப்படுற விஷயம் இல்லையே, அதனை மீண்டும் மீண்டும் நீ சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சொன்னார் அவர். போன ஸ்லோகத்தில் அதைத்தான் பார்த்தேன். இதில் வந்து ஏன் நீ சலிச்சுக்கிற அப்படின்னு சொன்னார்.
அதாவது உலகத்தில் புகழ்ச்சிக்கு அடிமையாகிறதுனே கிடையாது. சன்னியாசிகள் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் புகழுக்கு அடிமையாகிடுவாங்களாம். அது பொய்யான புகழ்ச்சியாக இருக்கும், அதுக்கே அடிமையாக. இல்லாட்டி நம்மளுக்கு என்ன, இந்த சித்து வேலைகள்லாம் பண்ணால் நிறைய புகழ்வாங்க, அடிமையாகிடுவோம். இது பொய்யான புகழ்ச்சி இல்லை, நம்மளை நாமே உண்மையிலே புகழ்கிறோம். அது உண்மை தான் அது. அப்போ அந்த புகழ்ச்சிக்கு ஏன் நீ சங்கடப்படுற? அது உண்மை தானே. அது நீ அதவே நினச்சிட்டு நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டே இரு. பிறகு அதில் சொல்லிட்டு ஒன்று சொன்னார், இதை நீ சிந்திப்பதால் உனக்கு எல்லா விதமான அனர்த்தங்களும் நீங்கி விடும்னார். அப்போ அவனுக்கு திருப்பி சந்தேகம் வரும், எங்கே நீங்குது? எல்லா விதமான ஒருத்தர் வையிறாரு, திட்டும்போது அவர் என்னையை திட்டலை, உடம்பை திட்டுறான் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கஷ்டம் நம்மளுக்கு வராதுல்ல. இந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு. அவன் உடனே எங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்க போகிறான் அடுத்த ஸ்லோகத்தில். அதனால் போன ஸ்லோகத்தில் இதில் பார்த்தேன், சர்வாத்ம பாவத்தை நீ கொண்டு வர வேண்டும். இது உனக்கு சந்தோஷமான விஷயம்ப்பா. இந்த விஷயத்தை சிந்திக்கிறது, நான் எவ்வளோ நாளைக்கு தான் துக்கப்படுறதுன்னு கேள்வி கேட்டால் அதில் ஒரு தப்பு இருக்குது. நான் எவ்வளோ நாளைக்கு சந்தோஷமாக இருக்கேன்னு யாராவது கேட்பாங்களா? நான் உன்னை சந்தோஷமாக, நீ ஆனந்த சொருவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஆனந்தமாக இருக்கேங்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே, அந்த கேள்வியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, எவ்வளவு காலம்னு சொன்னார். அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா, அடுத்த ஸ்லோகத்தில் இவன் என்ன பண்ணுறான், ஒரு கேள்வி கேட்குறான். அதாவது அறியாமையை நீங்கி, அதை குரல் சொன்னேன், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவருக்குன்னு சொல்லி, அதான் அறியாமையை நீக்கி இந்த தத்துவத்தில் தெளிவடைஞ்சாச்சுன்னு சொன்னால் அவர் கண்ட உண்மைதான் இன்பத்தை தரும் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்போ அதுதான் இன்பத்தை தருங்கும்போது அந்த விஷயத்தை சிந்திக்கிறதுல நம்மளுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? இதுலேயே சலிக்க சந்தோஷமாக உங்கள் விரும்பிய பொருளை சாப்பிட கொடுக்குறாங்க, பசி இருக்குது, வயிறு ஃபுல்லாச்சுன்னா கூட சாப்பிடு, நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும்னா சந்தோஷம் தானே அது. அது மாதிரி நீ இந்த விஷயத்தை சிந்திக்கிறதுல உனக்கு ஆனந்தம்தான் வரும், சலிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவர் சொல்கிறார். சொன்ன உடனே எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாதுன்னு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த 249 என்ன கேட்குறான்னா, அனைத்து அனைத்தும் நீங்குன்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான், அத்வைத ஞானம் எனக்கு வந்தாலும் இந்த உடலுக்கு வர்ற கஷ்டமெல்லாம் நீங்களையப்பா, இந்த பசி தாகமெல்லாம் எனக்கு அப்படியே எடுக்குதே, ஞானம் வந்தால் பசி தாகம்லாம் போயிடும்னு ஒரு கற்பனை. எல்லோரும் ஞானியானால் சாப்பிடக்கூடாது, குளிக்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஞானின்னா ஒரு வித்தியாசமாக இருக்கணும், மற்றாள் மாதிரி இருந்தால் ஞானியே கிடையாது. அதனால் இவன் என்ன பண்ணுற, இவன் அப்படி நினச்சி கேட்குறேன், ஞானம் வந்தால் எனக்கு அந்த எல்லாருமே நான் இருக்கக்கூடாதுல்ல, எனக்கும் பசிக்குது, எனக்கும் தாகம் எடுக்குது, இதை மாதிரி பிரச்சனைகள் எனக்கு வருதே, நான் என்ன செய்கிறது, இதிலிருந்து என்னால் நீக்கப்பட முடியவில்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உன்னுடைய அகங்காரத்துக்கு வர்றது, ஆத்மாவுக்கு வர்றதுலேன்னு சொல்ல போகிறாருங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் வரியில் சந்தேகத்தை சொல்கிறான். சுத்தி பாசாதயோ திருஷ்டா யதாபூர்வம் மயி. என்ன சொல்கிறாருன்னா, சுத்தி பாசன்னா பசி தாகம் ஆதய முதலிய திருஷ்டா அனுபவங்கள் மயி என்னிடத்தில் யதாபூர்வம் முன்பு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறான். என்ன கேட்குறான் பார்த்தீங்களா, பசி தாகமெல்லாம் ஞானம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்துச்சு, இப்போ இருக்குது முதலியன்ட்டான். பசி வந்தால் கஷ்டமாக தானே இருக்கும், தாகம் எடுத்தால் கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் வருதே எனக்கு, ஞானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதில் ஒன்று கூட போகலையே. நீங்கள் அத்வைதம் எல்லா பிரச்சனையும் நீக்கும்னு சொல்லியிருக்கீங்களே, பசி தாகத்தில் நீக்கலையேன்னா என்ன பண்ணுறது? இங்கே பசி தாகம் முதலியன்ட்டார். எனக்கு குடும்பத்தில் வர்ற கஷ்டமெல்லாம் வருதே, பிரச்சனை எல்லோரும் திட்டுறாங்களே, வசவு வாங்குறேனே, பண கஷ்டம் இருக்கே, எல்லா கஷ்டமும் எனக்கு வருதே. அப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் இப்போ ஞானம் வந்தால் போகணும்ல, அந்த கஷ்டமெல்லாம் போகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஞானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஞானத்துக்கு பின்னாடி. பெரும்பாலானவருடைய திங்கிங் என்னன்னா, ஞானம் வந்தால் மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் கீதையில் ஞானியினுடைய லட்சணத்தை என்ன சொல்லிட்டாரு, அவர் வேறு மாதிரி சொன்னார். ஞானின்னா அப்படியே சாப்பிடாமல் இருப்பான், பசியோடு இருக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லலை அவர்.
ஞானிக்கும் மற்றவனுக்கு வித்தியாசம் அவர் சொல்கிற கருத்து பார்த்தா யாராலும் புரிஞ்சுக்கிற முடியாது, அவன் மனசுலேயும் தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால் இப்படி இதி சேத் அப்படி கேட்டேன்னு சொன்னால் வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்துக்கு முன்பு உன்னுடைய உடலுக்கு என்னென்ன கஷ்டம் வந்துச்சோ பிராரப்த கர்மத்துப்படி, அதே கஷ்டம் உடம்புக்கு வர்ற கஷ்டம் மாறவே மாறாது. வெளியே இருந்து வரக்கூடிய சூழ்நிலைகளால் குளிர் வந்துச்சுன்னா குளிர் அடிக்காமல் இருக்காது, குளிர் அடிக்கும். வெயில் வந்தால் வேர்க்கத்தையும் செய்யும். ஞானிக்கு வேர்க்காதெல்லாம் கிடையாது. சில பேர் சித்தியில் இமயமலையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பனிக்கட்டியில் அதெல்லாம் தபஸ், அது திதிக்ஷா வளர்த்து, அதுக்கு ஞானத்துக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளுக்கு ஓரளவுக்கு திதிக்ஷா பழகியிருப்போம், இல்லாமல் இல்லை பசியை தாங்கியிருப்போம், சிலெல்லாம் தாங்குகிற சக்தி நம்ம வளர்த்தா தான் ஞானத்துக்கு ஒரு தகுதி கிடைக்கும். ஆனால் அதுவே ஞானம் கிடையாது. இமயமலையில் பனிக்கட்டியில் செப்பல் இல்லாமல் நடந்து போய்கிட்டு இருக்காரு ஒரு சாமியார். சில சன்னியாசி இன்றைக்கி இருக்காங்கங்கிறாங்க. அந்த குகையில் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளே 6 மாதம் பனிக்கட்டி மூடிடும், உள்ளே போயிடுவாங்க. உடனே பனி மூடிடும், உருகாது. இந்த வெயில் காலம் வருது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதம் மார்ச்சில் உருகின உடனே அப்போ தான் உருகி அப்படியே பாதை வெளியே விட்டோம், அப்படியே வெளியே எந்திரிச்சு வருவாராம் 6 மாதம் கழிச்சு. அது தபஸ்னால் வரக்கூடிய ஒரு சித்தி. அது எல்லாருக்கும் முடியாது. ஒரு சில பேருக்கு அந்த ஆற்றலை வளர்த்துக்கிறாங்க, அது சித்தியினால் வர்றது. அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி குளிரடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வெளி சூழ்நிலையினால் எல்லாவற்றுக்கும் வருங்கிற அதுக்காக சொல்கிற 2வது வரியில் பார்த்தீங்கன்னா, திருஷ்யதாம் ந இதி கோ வதேத்து, தெரியட்டும், அது கட்டாயம் தெரியும். பசி தெரியும், குளிர் தெரியும், வெயில் தெரியும், எல்லாமே தெரியும். தெரியாதுன்னு யாருப்பா சொன்னா உனக்கு? ஞானம் வந்தால் இதெல்லாம் வராதுன்னு உனக்கு யார் சொன்னான்னு கேட்குறாரு. யார் சொன்னா? இது வெளி சூழ்நிலையினால் பிராரப்த கர்மத்தினால் உடலுக்கு வருகின்ற கஷ்டம் வரும். ஆனால் அது மனசு எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறதே வித்தியாசம். அது ஞானிக்கு அஞ்ஞானிக்கு வித்தியாசம் இருக்கும். ஞானிக்கு அது பார்க்க போகிறோம். நம்ம வெளியே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஞானம் வந்தால் நீங்கிரும்னு சொல்ல கிடையாது. அப்படி ஒரு வேளை நீங்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பண கஷ்டம் இருக்குது, ஞானம் வந்தவொடனே எனக்கு பண கஷ்டமெல்லாம் போயிடும். ஞானம் வந்தவொடனே எனக்கு யாருமே சண்டை போட மாட்டாங்க. ஞானம் வந்தால் எனக்கு நோயே வராதுன்னா, நீங்கள் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் பிடிச்சி இந்த வேதாந்த கிளாஸ் எடுத்தாலும் கூட்டம் தள்ளி சாஞ்சிடும். ஏன்னா எல்லாம் பணம் வந்துடும், உடம்புக்கு நோய் வராது அப்படின்னா இப்போ எல்லாம் வரத்தானே செய்வாங்க. வந்துடுவாங்களா இல்லையா? இது அறிவுனால் புரிஞ்சுக்கிறக்கூடிய தத்துவம். பிறவா நிலையை அடைவது, வெளியே பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தாக்காமல் பார்த்துக்கிறது. அடுத்து சொல்லப்போ நீங்கள் சொல்கிறீங்க தாக்கிக்கிட்டு இருக்கேம்மா, சொன்னாலும் தாக்குதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல போகிறார். ஞானம் வந்தாலும் தாக்குதுன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும், தாக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு என்ன காரணம்? அவனே ஒரு காரணத்தை சொல்லுவான், இதனால் எனக்கு இப்படி தாக்குதும்மா. அது அடுத்து வரும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்ன சொல்கிறார், அந்த பிரச்சனை வர்றதெல்லாம் எங்கே வருதுன்னு சொல்கிறார். ஆத்மாவிடத்திலா அனாத்மாவான அகங்காரத்திலா. அகங்காரம் மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது, அந்த எண்ணம். ஆனால் ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அது நான் சொல்கிறது. நானில் 2 நான் இருக்குது. ஒன்று ஆத்மாவை நான் சொல்கிறது, இன்னொன்று இந்த உடம்பை நான் சொல்கிறது. இது மனம் புத்தி சித்தம் இருக்குது பார்த்தீங்க, அது என்ன சொல்லுது? உடம்பை நான் சொல்லுது. இந்த அகங்காரம் சொல்லக்கூடிய நானுக்கு தான் பிரச்சனையை ஒழிய ஆத்மா என்று சொல்லக்கூடிய நானுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அகங்காரம், இந்த உடம்பை நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். மச்சப்த வாச்சியே அகங்காரே. மச்சப்தன நான் என்ற சப்தத்தில், வாச்சியே வாச்சியார்த்தமான அகங்காரத்தில். அதாவது நம்ம நான் சொல்லும்போது ரெண்டு சொல்லுவோம். விவகாரம் பண்ணும்போது நான் நடக்கிறேன், நான் இப்போ கிளாஸ் கேட்குறேன், இதெல்லாம் உடலை வச்சுக்கிட்டு சொல்கிறது. இது வாச்சியார்த்தம். பொதுவாக விவகாரம் பண்ணும்போது உடம்பை நான் பேசுவோம். லட்சியார்த்தம் என்னன்னா, இதுக்கெல்லாம் ஆதாரமான இந்த உடலை அறியும் நான், அது ஆத்மா. இப்போ இதெல்லாம் அறிகிறோம். இது மாதிரி இப்போ இது நானாக இருக்க முடியுமா? இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது நானாக இருக்க முடியுமா? இந்த சட்டையை நம்ம அறிகிறேன், நானாக இருக்க முடியுமா? இதெல்லாம் நான் கிடையாது. இதே மாதிரி என்ன, இந்த உடம்பு நான் அறிகிறேன்னா அறியலையா? உடம்பு இப்போ நல்லா இருக்குது, உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, உடம்பு ஒல்லியாக இருக்குது, உடம்பு குண்டாக இருக்குது, எனக்கு இத்தனை வயசாகி போச்சு அப்படின்லாம் அறிகிறோமா இல்லையா? அப்போ
அப்போ அறிகிறது நானாக இருக்க முடியாதுல்ல. அப்போ அதை அறியக்கூடிய நான் ஆத்மா, அதுக்கு பிரச்சனை கிடையாது. நீ எதை உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதுக்குத்தான் பிரச்சனைன்னு சொல்கிறார். இந்த துயரமெல்லாம் எப்பயுமே ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த வாட்சியார்த்தமான லட்சியார்த்தம் ஆத்மா, வாட்சியார்த்தம் உடம்பு. நான்ற சொல்லுக்கு லட்சியார்த்தம் ஆத்மா, வாட்சியார்த்தம் விவகாரத்துக்கு. வாட்சியார்த்தம் விவகாரத்தில் நம்ம பயன்படுத்துறது அது உடம்பு. உடம்புக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும், ஆனால் ஆத்மாவுக்கு கிடையாது. அதுக்குத்தான் வருங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்புக்கு இந்த கஷ்டம், இந்த நோய், இந்த பசி, தாகம், ஆரோக்கியமின்மை எல்லாம் வராதுன்னு யார் சொன்னான்? ஞானம் வந்தாலும் வராதுன்னு யார் சொன்னான்? ஹிரண்யகசிப்பு, ராவணன் போன்ற ஆட்கள்லாம் உடல் ரீதியாக கொஞ்சம் தபஸ் பண்ணி பண்ணாங்க. கடைசியில் என்ன பண்ணார்? அவங்களுக்கு அந்த உடம்புக்கு ஒரு அழிவை கொடுக்குற வழியை பண்ணி விட்டார். எல்லாருக்கும் வரத்தையும் செய்யும். அது அவங்க ஞானம் இல்லாமல் உடம்புக்கு வராமல் தபஸ்னால பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் அழிவு வரத்தையும் செய்யும். சரி, அப்படி பார்த்தா கிருஷ்ணர் இப்போ ராமர் உடம்புலாம் இப்போ இருக்கணுமே, வியாசர் எல்லாருமே இருக்கணுமே. எத்தனையோ ஞானிகள் வந்துட்டு போயாச்சு, யார் உடம்பாவது இருக்கா? அப்போ அவங்க அந்த உடம்பு எல்லார் உடம்பு மாதிரி அழியத்தானே செய்யுது. யாராக இருக்கட்டும், எந்த மதத்தில் எவ்வளோ பெரிய புத்தராக இருக்கட்டும், புத்தர் கூட கடைசியில் மீன் எலும்பு சீக்கிரம் இருந்தாருனாங்க. சீஷராக இருக்கட்டும், இல்லை முகமது நபிகளாக இருக்கட்டும், எல்லாருடைய உடம்பு போயிடுச்சே. அப்போ உடம்புங்கிறது வேற, இதுக்கு ஆதாரமான ஆத்மாங்கிறது வேற. உடம்புக்கு வரக்கூடியது எல்லாருக்கும் வந்ததே ஆகும். உடலின் தர்மத்தை மாற்றுவது மோட்சம் அல்ல. மோட்சங்கிறது என்னன்னு முதல்ல மிக மிக முக்கியம். மோட்சம்னா உடலின் தர்மத்தை மாத்திரும் நினைக்கிறோம். இறந்த பிறகு பிறக்காமல் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். இருக்கும் பொழுது உடம்புல வரக்கூடிய தன்மையை மாற்றாது, மனசை மாற்றிடும். மனசை திடமாக மாற்றும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சீதம், உஷ்ணம், நோய் எல்லாமே பசி, தாகமெல்லாம் உடம்புக்கு வரும். அது வராதுன்னு யார் சொன்னா அப்படிங்கிறார். அதாவது அதே மாதிரி நம்மகிட்ட மனசு புத்தி இருக்குது. நம்ம மனம் புத்தியில் நல்ல குணம் இருக்குது, கெட்ட குணம் இருக்குது. சில பேர் நல்லா புரிஞ்சுக்கிறலாம், தப்பாகவும் புரிஞ்சுக்கிறலாம். எப்படி வேணாலும் அவங்க புரிஞ்சுக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். மனசுலாம் நல்ல குணமாக வரும், சிலர் அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனுடைய சுபாவம் மாறக்கூடியது தான். இதையும் புரிஞ்சுக்கிறணும். மனசில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஞானிக்கு சில நேரங்களில் ஏதாவது கெட்ட குணம் வந்தால் கூட, பழைய தோஷத்தில் வந்தால் கூட, இது வந்துட்டு போயிரும்பா அப்படின்ட்டு போயிடுவானாம். பழைய வாசனை வரத்தானே செய்யும். அதை அந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அப்போ அந்த வாசனை வரும்போது இது இப்படித்தான், ஏற்கனவே இருந்த வாசனை வந்திருக்கு, போயிருக்கு. இப்போ சின்ன வயசுலேருந்து ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? வருது. அதே மாதிரி சில பழக்கங்கள்லாம் நம்ம கெட்ட பழக்கம் இருந்திருக்கும், ஒரு சிலதுக்கு அடிக்ட் ஆகியிருப்போம், அதை விட்டுருப்போம். அந்த பழகுனது ஞாபகத்துக்கு வருமா வராதா? அது வரத்தானே செய்யும். அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஐயோ வருதேன்னு துக்கப்படுவான் அஞ்ஞானி. இவன் என்ன பண்ணுவான், அது வந்துட்டு போயிடும், பாட்டு பேசாமல் இருப்பான். அது வரக்கூடியது போகக்கூடியதுன்னு எனக்கு வச்சுருப்பான். அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் இதனுடைய சுபாவம். சரி, இப்படி இருக்குது, சரீரத்துக்கு இருக்குன்னா இது எதுக்கு நான் மோட்சத்தை அடையணும்? சரீரம் கஷ்டப்படும்னு நான் ஏன் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு கூட ஒரு சிந்தனை வரலாம். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த சரீரத்துக்கு வர்றதை நீக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் முடியாது. சைதன்யத்தை நீ நான் நினச்சாத்தேன், அந்த நீ சைதன்யம் நான்கிற அறிவு உனக்கு திடமானாத்தேன் அதில் நிற்க முடியுமே ஒழிய சரீரத்தின் அடிப்படையில் இது வராதுங்கிறது முடியவே முடியாது. கீதையில் 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, உடலுக்கு இருமைகள் வரும்ட்டார் பகவான். கீதையில் 2வது அத்தியாயத்தில் உடம்புக்கு இருமைகள் வரும், அவை தோன்றி மறைபவை, நிலையற்றவை. அர்ஜுனா, அவைகளை பொறுத்துக்கொள், அக்செப்ட் அப்படிம்பார். ஆத்மா அழியாது, அதை நீ புரிஞ்சுக்க. இந்த எல்லாரையும் யாரையும் அழிக்க முடியாது. நான் அதை பற்றி கவலைப்படலை. பீஷ்மர் உடம்பு அழிஞ்சு போகும், துரோணர் உடம்பு அழிஞ்சு போகுதுன்னு கவலைப்படுறேன்னு அர்ஜுனை நினச்சிடுவான்னு சொல்லி அதை அழியத்தையும் செய்யும். அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கம்பார். அது உடலினுடைய தர்மம் பார். உடலை எடுத்தால் அது போய்த்தான் ஆகும் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஞானத்துக்கு பின்னாடி உள்ள சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு பசிக்குது, நல்ல பசியோடு இருக்கோம், சாப்பாடு கிடைக்கல.
நம்மளும் தேடி பார்க்குறோம், கடை கூட இல்லை. அப்போ அப்படியே பசி கொடுமையில் நம்ம என்ன பண்ணுறோம், துடிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே பசியை விரதம் இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து அது 6 நாளைக்கு கந்த சஷ்டி விரதம் வேறு. அங்கே வைத்த கில்லும் துக்கப்படுறீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக விரதம் இருக்கீங்க. இது ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்க வெளியே போயிருப்போம், ஹோட்டல் எல்லா இடத்துல மாட்டிக்கிறோம், வண்டி ரிப்பேராக போயிடுச்சு, அங்கே பக்கத்தில் ஒன்று கூட கிடைக்கல. என்ன இப்படி வந்து கடவுள் நம்மளை சோதனைன்னா இப்படியா சோதிப்பார்? அதுவும் வண்டி பிரேக் டவுன் ஆகுது, ஒரு கடை இருக்க இடத்துல பிரேக் டவுன் ஆகக்கூடாது. அப்படியெல்லாம் நினைப்போமா இல்லையா? இது 6 நாளைக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு பாலை சாப்பிட்ருக்கு, அது கூட சாப்பிடாமல் இருக்காலும் இருக்காங்களா இல்லையா? கந்த சஷ்டி விரதம்லாம் இருக்காங்க. சில பேர் எத்தனையோ விரதங்கள் இருக்குது. அப்போ அது எப்படி இருக்க முடியுது? அது சந்தோஷமாக இருக்க முடியுதா இல்லையா? அப்போ ஒரே பசி ஒருத்தனுக்கு துக்கத்தை கொடுக்குது, ஒருத்தனுக்கு துக்கத்தை கொடுக்குது. வெளி சூழ்நிலை பசி வரும். அந்த பசி தானே இப்போயும் வந்திருக்கு, நீயா ஏற்றுக்கிட்டதை, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. ஞானம் என்ன பண்ணோம், அதை அக்செப்ட் பண்ண வைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதுக்காக தான் விரதங்கள்லாம் இருந்து பழகிறது. ஒரு நாளைக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, எல்லாம் பால் கூட கிடைக்கல, காஃபி இல்லாட்டி வெளியே காலையில் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் விரதம் இருக்கும்போது ஒன்று கூட சாப்பிடாமல் நம்ம வாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கும். இருக்குமா இல்லைங்களா? அதனால் கஷ்டம் இருந்தாலும் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறார். அதனால் ஞானத்திற்கு முன்பு உடல் கஷ்டம் இருக்கும், அதில் துக்கப்படுவோம். ஞானத்திற்கு பின்பு உடல் கஷ்டம் இருக்கும், துக்கப்பட மாட்டோம். வித்தியாசம் அதுதான். புரியுதா? இதுதான். அதனால் ஞானம் என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை, திதிக்ஷையை கொடுக்கும். இது அந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். மயி, அதாவது இந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை மயீதி சேத்துன்னு இருக்கு. மயின்னா என்னிடத்தில், அதை முதல் இடத்துல என்னிடத்தில். சுத்தி பாச ஆதயக, அதை பிரிக்கணும். சுத்தி பாசன்னா பசி தாகம், ஆதயகன்னா முதலியவை. என்னிடத்தில் பசி தாகம் முதலியவை யதா பூர்வம், திருஷ்டா யதா பூர்வம் இருக்கு. யதா பூர்வம்னா முன்பு எப்படியோ, ஞானத்துக்கு முன்னாடி பசி தாகம் எனக்கு எடுத்துச்சு, இப்பையும் அப்படியே. திருஷ்டா, இப்பையும் பசி தாகம் எடுக்குதுன்னு கேட்குறான். என்ன கேள்வி பாருங்க. பசி தாகம் முதலியன்னாச்சு, அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். குளிர், வெப்பம், வெளியே வரக்கூடிய மான அவமானம் எல்லாம் ஞானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படித்தானே ஞானத்துக்கு பின்னாடி எனக்கு வருது அப்படின்னு கேட்குறான். இது சேத், அப்படி நீ கேட்டேன்னா, வித்யாரண்யர் பாருங்கள், நம்ம மனசை நல்லா படம் பிடிச்சி வச்சுருக்கார். அவரை எல்லார் மனசையும் அழகாக படம் பிடிச்சி எப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம் அதெல்லாம் கேட்குறாரு. ஞானத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு, ஞானத்துக்கு பின்னாடி இருக்கே அப்படின்னு நீ நினச்சி என்கிட்ட கேள்வி கேட்டால், அடுத்த வரி மச்சப்த, அது நான் என்ற சப்தத்தில் உள்ள வாட்சியே, வாட்சியார்த்தமான அகங்காரே, அகங்காரத்திற்கு. நான் நீ உடம்பை சொல்கிற பற்றி அதெல்லாம் உடம்புக்கு வரக்கூடியது தான், ஆத்மாவுக்கு இல்லை. வாட்சியார்த்தமான அகங்காரம். நம்ம அகங்காரம்னா புரிஞ்சுக்கணும், அகங்காரம்னா அந்த ஆணவங்கிற அர்த்தத்தில் இல்லை. நான் அல்லாததை நான் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு பெயர் அகங்காரம். அதைத்தான் நம்ம என்ன விவகாரத்துலேயும் அகங்காரம்னு சொல்கிறோம். ஏன்னா இவன் வந்து இல்லாத தனக்கு இருக்குன்னு நினச்சி பேசினே அது ஆணவம் பிடிச்சவன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? தனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை, எனக்கு இவ்வளவு ஆள் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளவு பலம் இருக்குது, அது ஒன்றுடையதே கிடையாது. அங்கேயும் நம்ம ஆணவங்கிற அர்த்தத்தில் அகங்காரம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வாட்சி, அந்த வாட்சியார்த்தமான அகங்காரத்தில் திருஷ்யதாம், காணப்படட்டும், அது காணும், இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தை ந இதி, அது இல்லை என்று கோவதேத், யார் சொன்னா? இந்த உடம்புக்கு வரான்னு யாராவது சொல்லியிருக்கா? எந்த சாஸ்திரத்திலே இருக்கான்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு வேதத்தில் எடுத்து காமிங்க, எந்த ஒரு வேத சப்தத்தில் எடுத்து இது உடம்புக்கு வராது அப்படின்னு எங்கேயாவது ஞானம் வந்தால் எப்படின்னு சொல்லியிருக்கா? அப்படி எங்கே போய் யாருக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பூர்வபக்ஷி ஞானத்துக்கு முன்பு எப்படி இருந்துச்சோ ஞானத்துக்கு பின்பு உடம்பு அப்படித்தான் இருக்கு. நீ உடம்பு நல்லா இருக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும், யோகா பண்ணணும், சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணணும், அதெல்லாம் வேலை.
அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவை அனைத்தும் உடலை நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரத்திற்கு வருகிறதே ஒழிய ஆத்மாவுக்கு அல்ல. இந்த உடலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை ஞானம் நீக்காது. அந்த சூழ்நிலையை எப்படி நீ அதை பயன்படுத்தி மனசை வச்சுக்கிறங்கிற உன் மனசை சரி பண்ணுமே ஒழிய சூழ்நிலையை சரி பண்ணாது. மழையை நிப்பாட்டாது, மழைக்கு உடையை பிடிக்க வைக்கும். மழையை நிப்பாட்ட முடியுமா? நான் வெளியே போகிறேன், எனக்கு மழையே பெய்யக்கூட நம்ம கையில் கிடையாது. ஆனால் குடையை பிடிக்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. மழையில் நடந்து போகலாம், பூரா முள்ளியும் வெட்டிட்டு போக முடியாது, பூரா சரளையும் எடுத்துகிட்டு போக முடியாது, காலைல செருப்பு போட்டு போயிடலாம். அந்த ஞானம் அது மாதிரி வேலை செய்யுமே ஒழிய அந்த வெளி சூழ்நிலையை மாற்றாது. மாற்றும் என்று யார் சொன்னார்கள் அப்படின்னு கேட்குறாரு. இது 249 250 படிக்கலாம். அடுத்து சித்ரூபே அபி பிரசஸ்ரேரன் காதாத்யாத்யாசதோ யதி மாத்யாசம் குரு கிந்து த்வம் விவேகம் குரு சர்வதாம். சித்ரூபே அபி பிரசஸ்யேரன் தாதாத்யாத்யாசதோ யதி மாத்யாசம் குரு கிந்து த்வம் விவேகம் குரு சர்வதாம். சென்ற ஸ்லோகம் வெளி சூழ்நிலை மாற்றாது அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன மீண்டும் அதே கேள்வியை வேறொரு கணத்தில் கேள்வி கேட்குறான். எனக்குள்ளே பிரச்சனை வருது, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். வெளியிலேருந்து வரக்கூடிய பசி தாகம் அதெல்லாம் பிரச்சனை. இப்போ என்ன சொல்கிறான்னா, ஆத்மாவையும் அனாத்மாவையும் நானே உள்ளுக்குள்ளே குழப்பி மாற்றி மாற்றி அது அத்தியாசம் பண்ணிடுறேனே. ஆத்மாவுக்கு வராததை உடம்புக்கு வராத நினச்சிட்றேன், உடம்பை ஆத்மான்னு நினச்சிட்றேன், ஆத்மாவை உடம்புன்னு நினச்சிட்றேன். இது எனக்குள்ளேயே அது நடந்துக்கிட்டு இருக்கே, இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் பூர்வபட்சி. அவர் அதுக்கு திருப்பி நீ அதை பிரித்து விசாரணை செய்யன்னு சொல்ல போகிற. என்ன சொல்கிறான்னா, ஏற்கனவே கேட்ட கேள்வி வெளியிருந்து பிரச்சனை வருது, சரி விட்டுருங்க. எனக்குள்ளேயே நான் ஆத்மாவை அனாத்மான்னு நினச்சிட்றேன், அனாத்மாவை ஆத்மான்னு நினச்சிடுறேன், மாற்றி மாற்றி அத்தியாசம் பண்ணிடுறேன். உடம்புக்கு வர கஷ்டத்தை ஆத்மாவுக்கு நினச்சிட்றேன், ஆத்மாவுடைய சைதன்யத்தை உடம்புல ஏற்றிப்பா. உடம்பு அழியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆத்மா தான் அழியாதது, ஆனால் உடம்பு அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி மாற்றி மாற்றி நான் அத்தியாசம் பண்ணிடுறேன். இது எனக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். இது போக மாட்டேங்குதே அப்படிங்கிறான். அதாவது சில நேரங்களில் கேள்வி ஒரு கேள்வி அப்போ பதில் சொல்லியிருப்பார், வீட்டுக்கு போய் யோசித்து பார்ப்பான், வேறு மாதிரி ஒரு சந்தேகம் வந்து அதே வேற ஒரு கோணத்தில் இவன் கேள்வி கேட்பான், இவர் வேற ஒரு கோணத்தில் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவார் குரு. அப்படி தான் இங்கேயும் சொல்கிறார். அதாவது பசி தாகம் முதலியவையெல்லாம் இந்த உடம்புக்கு சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன், சைதன்யத்துக்குன்னு புரியுது. ஆனால் இந்த சைதன்யமும் இந்த உடம்பு பக்கத்தில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறேன், சரீர தர்மத்தை அந்த ஆத்மாவுக்கு சைதன்யத்துக்கு ஏற்றி பார்த்துடுறேன், ஆத்மா தர்மத்தை உடம்புக்கு ஏற்றி பார்த்துறேன். உடம்பு அழியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், உடம்பு அழியாமல் எப்படி இருக்கும்? உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டம்லாம் எனக்கு வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி நான் அத்தியாசம் பண்ணுறேன். இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால அது உடனே நடந்துருது. இதை நான் எப்படி நீக்க முடியும்? என்னதான் ஞானம் வந்தாலும் அந்த அத்தியாசத்தை என்னால் நீக்க முடியவில்லையே அப்படின்னு புலம்புறான். உடலின் தர்மமெல்லாம் ஆத்மாவுக்கு வந்துடுது, ஆத்மா தர்மத்தை உடம்புல ஏற்றி நான் பார்த்துட்றேன். நான் ஒரு பொருளுக்கு அடிமையாக இருக்கேன், அந்த பொருள் என் பக்கத்தில் இல்லைன்னா நான் பாட்டுக்கு இருந்துடுறேன். ஆனால் பக்கத்தில் இருந்தால் என்ன எரியாமல் போயிடுதே, அதை நாடி போயிடுதே, அதை கூடாது நினச்சாலும் திருப்பி போய் அதை எடுத்துடுறேனே, கையாண்டுறனே. அப்படின்னா எதுக்கு நீ எடுக்கன்னு நினச்சிட்டேன்னா வேணும்னு நினச்சிட்டு எங்கே இருந்தாலும் தேடி போயிடுவேன். அது எங்கே இருந்தாலும் கூட அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறத நீ பண்ணணும். அதுதான் நம்ம இந்த ஞானத்தினுடைய ஒரு பலம்ங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்படி போகாமல் நீ பார்த்து பிரித்து புரிந்து கொள்ளுங்கிற. அப்படித்தான் போகும். என்ன பண்ணணும், அதை சிம்பிளாக அந்த சுலோகத்தில் பயிர் சொல்கிறார். அடுத்த சுலோகத்தில் கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். அப்படித்தான் போகும். ஆனால் நீ என்ன பண்ணு, போகும்பொழுதெல்லாம் அப்படி போகாமல் இது உடல் தர்மம், இது ஆத்மா தர்மம்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துல உன் புத்தியை பயன்படுத்தி பிரித்து புரிந்து கொள் அப்படிங்கிறார். அதாவது
அது முடியவில்லையேன்னு சொல்லுவான். எனக்கு அதனால் ஒன்றும் முடியலையேன்னால என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதை நீ பார்த்து அதுக்கு பதில் சொல்ல போகிறார். அதாவது உன்னை பயிற்சி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். இந்த ஒரு வடிவேல் ஜோக்கு ஒன்று, குதிரை ஜோக்கு இருக்குது பார்த்தீங்கல்ல, இது திருடிட்டு போய் ஒரு குதிரையில் ஏறிடுவான் ஒரு சினிமா படத்தில். ஏறின உடனே அந்த திருடன் ஓடுறான், பிடிங்கம்பாங்க, வரும்பாங்க. யார்? அந்த குதிரைக்காரன். உன் குதிரையை தூக்கிட்டு போகிறான், வரும்பான். என்ன வரும்னு அந்த குதிரைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பான். கொஞ்சம் தூரம் போய் அது பீச்சில் அப்படி ஒரு சுற்றி திருப்பி வந்துடும். இவன் அடித்து பார்ப்பான், ஓடுறதுக்கு அது நகர பழக்கம். அது மீண்டும் என்ன பண்ணுது, அங்கே போன இடத்துக்கு கிளம்புன இடத்துக்கு திருப்பி வந்துடுது. வருதா இல்லையா? அப்போ இது பழக்கப்படுத்துனதுனால அதை ஒன்றும் பண்ண முடியல. அது மாதிரி இவன் என்ன சொல்கிறான், இப்படியே பழகி போச்சு, ஆத்மாவை உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், உடம்பு ஆத்மா நினச்சி மீண்டும் இப்படி மாறி எனக்கு புத்தி வேலை செய்யுது, அந்த பழக்க தோஷம் போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறான். சித்ரூபே அபி பிரசத்யேரன்னு முதல் வரியில் முதல் சைதன்ய ரூபத்திலும் இந்த அத்தியாசம் நடந்து விடுகிறது, ஆத்மாவிடமும் நடந்து விடுகிறது. அதாவது தாதாத்மிய அத்தியாசதக யதி, அதனுடைய தன்மை இதற்கும். தாதாத்மியம்னா ஒன்றோடு ஒன்று மாறி ஆத்மாவினுடைய தன்மை அனாத்மாவுக்கும் அனாத்மாவினுடைய ஆத்மாவுக்கும் மாறி நான் அத்தியாசம் செய்து விடுகின்றேனே அப்படிங்கிறான். மாற்றி புரிந்து கொள்கின்றேனே அப்படின்னு சொல்கிறான். உடம்பை உணர்வுள்ளதை நினச்சிக்கிட்டு இருக்கோம், உடம்புக்குள்ளே சைதன்ய தத்துவத்தில் புரிகிறதில்ல நம்மளுக்கு. உடம்புக்கு வருகிற பசி தாகத்தெல்லாம் எனக்கு வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அது ஆத்மா மேலே ஏற்றி வச்சு இப்படி ஒன்றின் தர்மத்தை இனி ஒன்றில் மாற்றி புரிந்து கொள்வதற்கு பேர் தாதாத்மியம்னு பேர். ஒன்றினுடைய தர்மம் இனி ஒன்றில் ஏற்றி வைப்பது. அது ரெண்டாவது வரி முதல் பகுதியில் சொல்கிறார், அத்தியாசம் மா குரு. அதாவது மா அத்தியாசம் குரு, மாத்தியாசம் குருன்றது. அத்தியாசம் மா குருன்னு சொன்னால் அத்தியாசம் செய்யாதே. அப்படி வந்தால் நீ என்ன பண்ண, அந்த இடத்துல அதை மாற்றி திருப்பி அதை செய்யாமல் இருக்க வேண்டும். சரி, நான் என்னதான் செய்கிறதுன்னு கேட்டால் அடுத்து சொல்கிறாரு, கிம் தூ துவம் விவேகம் குரு, நீ விசாரத்தில் ஈடுபடு. அதாவது ஏற்கனவே நம்ம கேட்ட தத்துவத்தை மீண்டும் விசாரம் பண்ணி அதில் ஈடுபடு, அந்த அத்தியாசத்தை பண்ணாத. அது வரத்தே செய்யும், ஆனால் நீ என்ன பண்ணணும், இந்த குதிரை போயிடுச்சு, திருப்பி என்ன பண்ணணும், அதில் ஏறி அங்கே போக விடாமல் அடித்து குதிரைக்காரன் என்ன பண்ணணும், திருப்பி நேராக விட்டு பழகணும். அது ஒரே நாளில் வராது. திருப்பி ஒரு மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தான்னா திருப்பி வராமல் நேராக போகும். அது மாதிரி நீ என்ன பண்ண, அது போன வழியிலே போயிடும். சில மாட்டு வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரைனிங் இருக்கும், இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், அது பாட்டுக்கு அந்த போகிற நீங்கள் மாற்றி பாட்ட முடியாது. அப்புறம் பிடிச்சி கயிறெல்லாம் பிடிச்சி இழுத்து மாற்றினாத்தான் மாற்றி போகும். அது மாதிரி இருக்கும்போது நீ திருப்பி விடு, போக விடாத, இழுத்து பிடிச்சிக்கங்கிறார். பிடிச்சிட்டு அத்தியாசம் பண்ணு, இந்த விசாரத்தை மீண்டும் பண்ணு. எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணுறது, சர்வதான்ட்டார். எல்லா நேரங்களிலும் உனக்கு எப்போயெல்லாம் வருதோ மனசுக்குள்ளே தான் நினைக்க போகிற, நீ ஒன்று வேலையாக செய்ய போகிற. இதுக்கு போய் நீ ஒரு மண்வெட்டி எடுத்து வெட்டணுமா, இல்லை ஏதாவது வேலை உடலில் வேலை செய்ய வேண்டிய வேலையே இல்லை. அறிவில் அப்படி பிரச்சனை வரும்போது, இந்த தாக்கம் வரும்பொழுது மாற்றி கேட்ட தத்துவத்தை மனசில் நினச்சி புரிஞ்சுக்க அப்படிங்கிறார். எது லட்சியார்த்தம் எது வாட்சியார்த்தம்னு புரிஞ்சு, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் உடல் அல்ல, மனமல்ல, புத்தி அல்ல, இதற்கு ஆதாரமான தத்துவம் ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த விவேகத்தை அத்தியாசம் செய்யும். அதாவது கேள்வியே பதிலாக சொல்கிறேன், எனக்கு அத்தியாசம் நடந்துருதேங்கிறான். அதானே இப்போ அத்தியாசம் பண்ணக்கூடாதுங்கிறதான பதில். அவனே சொல்கிறான், அத்தியாசம் நடந்து விடுகிறது, அத்தியாசம் நடக்கக்கூடாது பார்த்துக்க, அதுக்கு நீ திருப்பி விசாரம் பண்ணு அப்படிங்கிறார். அதாவது இந்த தத்துவத்தை புரிஞ்சாதான் இந்த பிறவித்துறை நீங்க முடியும். அதுக்காகத்தான் வள்ளுவரே 2 குறள் சொல்லியிருக்கார், அருமையான குறள். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்ற ஈண்டு வாரா நெறிங்கிறார். அதாவது நன்றாக கற்று மெய்ப்பொருள் கண்டவர்கின்றார். சும்மா படிக்கிறது இல்லை, இதை மீண்டும் படித்து அந்த மெய்ப்பொருளின் தத்துவத்தை கண்டவருக்கு மீண்டும் பிறக்கும் துன்பம் இல்லை. பிறவிங்கிறதே துன்பம். அது யாருக்கு, இந்த ஞானம் வந்தால் தான் வராது. அதை நீ என்ன பண்ணணும், நல்லா கற்று நன்றாக கற்று மெய்ப்பொருள் கண்டவருக்கு. இன்னொரு இடத்துல சொல்கிற அதே இதில்
ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்புங்கிறார். நன்றாக ஆராய்ந்து உண்மையை உணர்ந்தவருக்குன்றார். அங்கே நன்றாக கற்றுன்றார், மெய்ப்பொருள் கண்டவருக்கு. இங்கே நன்றாக ஆராய்ந்து உண்மையை உணர்ந்தவர்களுக்கு. உண்மையை உணர்ந்துருவான், மீண்டும் மீண்டும் அதை என்ன பண்ணணும், அதை பண்ணினாத்தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க முடியும். அவங்க தான் இறந்தாலும் பிறகு 2 குறள்லையுமே சொல்கிறார், பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. அங்கே மீண்டு மற்ற ஈண்டு வாரா நெறிங்க, மீண்டு வரக்கூடிய நெறி போய் இருக்காதுங்கிறார். அது செய்யலைன்னா மீண்டும் இங்கே வந்துடுவேன், இந்த உலகத்துக்குள்ளே திரும்பி வந்துடுவேன். அது இருந்தால் வரமாட்டேன், வேண்டா பிறப்பு அப்படிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம். சித்ரூபே அபி பிரசத் ஏரன்ன. சித்ரூபே அபி, இதில் இந்த கடைசி வார்த்தை யதின்னு இருக்கு. யதின்னா அது கடைசி. சித்ரூபே அபின்னா சைதன்ய ஸ்வரூபத்திலும் தாதாத்மியம், அதாவது பிரஜத் ஏரன் தாதாத்மியம், அந்த வார்த்தையை எடுத்துக்கணும். சைதன்ய ஸ்வரூபத்திலும், அதாவது ஆத்மாவினிடத்திலும், தாதாத்மியன்னா ஒன்றோடு ஒன்று கலந்து, இந்த பசி முதலியவைகள்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து. இந்த கடைசி வார்த்தை யதி, யதினா இடையே, இடையே அல்லது தடையாக. அத்தியாசதோ, தாதாத்மிய அத்தியாசதோ, அத்தியாசதகன அத்தியாசம். இந்த முதல் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பிரஜத் ஏரன்னு. பிரஜத் ஏரன், இந்த கிம்னு கீழே இருக்கு, 2வது அதை சேர்த்துக்கணும். பிரஜத் ஏரன் கிம்னா நடந்து விடுகின்றதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். சைதன்ய ஸ்வரூபத்திலும் தாதாத்மியம், பசி தாகம் அப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து, யதி இடையே, அத்தியாசம் 2க்கு இடையே, அத்தியாசம் பிரஜத் ஏரன் கிம் நடந்து விடுகின்றதே. அப்படி நடந்து விடுது 2க்கு மாற்றி மாற்றி நான் இப்படி அத்தியாசம் பண்ணிடுறேனேன்னு கேட்டால் 2. மேலும் இவ்விஷயத்தில், அதாவது கிம் தூ 2வது இல்லை, கிம் தூ துவம் இருக்கு. துவம்னா நீ. மேலும் இவ்விஷயத்தில் மா அத்தியாசம் குரு, மா அத்தியாசம் குரு. அத்தியாசம்னா அத்தியாசத்தை, மா குருனா செய்யாதே. மேலும் நீ இந்த அத்தியாசத்தை செய்யாத. அப்படி வரும்போது என்ன பண்ண, ஒரு இடம் வந்துருச்சு, திருப்பி அடுத்த இடம் வரும்போது அதை நிப்பாட்டி செய்யாமல் பார்த்துக்க. சர்வதா எப்பொழுதும் எல்லா நேரத்திலும், விவேகம் குரு, விவேகம் குரு சர்வதான் இருக்கு. சர்வதானா எல்லா நேரத்திலும், விவேகம் குரு விசாரத்தில் ஈடுபடு, பிரித்து புரிந்து கொள். சென்ற ஸ்லோகத்தில் வெளி சூழ்நிலையில் பசி தாகம்லாம் வருது அப்படின்னு சொன்னான். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உடலுக்கு ஆத்மாவுக்கு அனாத்மாவுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடுது, அத்தியாசம் வந்து, அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது அதை நீ செய்யாத. வந்தால் திருப்பி எப்போ பார்த்தாலும் வர்ற நேரம்லாம் எப்பொழுதும் அதை வரவிடாமல் நீ பார்த்துக்க. இந்த விசாரத்தை கொண்டு வந்து அதை வரவிடாமல் பார்த்துக்க அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்ல போகிறான், எப்படி எனக்கு வருதுன்னு சொல்ல போகிறான். அந்த எண்ணமெல்லாம் எப்படி எனக்கு வருது அப்படிங்கிற கேள்வி சொல்ல போனால் அது பதில் சொல்ல போகிறாரு. அது 251வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஜடித் யத்யாச ஆயாதீம் திருடவாசன ஏதி சேத் ஆவர்த்தயேத் விவேகம் ச திருடம் வாசயிதும் சதாம். ஜடித்யத்யாச ஆயாதீம் திருடவாசன ஏதி சேத் ஆவர்த்தயேத் விவேகம் ச திருடம் வாசயிதும் சதாம். நீங்கள் அத்தியாசம் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க. பூர்வபட்சி கேட்குறான், நீங்கள் அத்தியாசம் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க. அதனால் நீ கேட்டுட்டா வருது. சாய்ஸே இல்லாமல் தடுக்கவே முடியாமல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துடுதுங்கிறான். அதாவது முதல் வரியில் முதல் பகுதியில் ஜடிதி ரொம்ப வேகமாக, அத்தியாசக ஆயாதி ரொம்ப வேகமாக அத்தியாசம் வந்து விடுதே அப்படிங்கிறான். அதாவது ஒருத்தர் வந்து என்னை திட்டுறாரு, திட்டும்போது என்னை வந்து அவன் திட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் ஆத்மா உடம்புனா என்னை நினைக்க வைக்குது. அவன் நாயின்னு திட்டுனா உடனே பேயின்னு திட்டிடுறேன் நான். என்ன பண்ணுறது, இப்படி தானே இருக்கு. அது வரைக்கும் பொறுக்கவாசியும்
உடனே ஒருத்தன் திட்டின உடனே அதுக்கு பதில் என்ன திட்டணும்னு அடுத்த செகண்ட் வந்துடுது எனக்கு. நீங்கள் அத்தியாசத்தை பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உடனே வந்துடுதே. அது காரணமும் அவனே சொல்கிறான். அதாவது கால தத்துவம், டைம் கேப்பே இல்லாமல் ஒரு பிரச்சனை வந்தால் ரியாக்ட் அப்படியே அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணிடுறேன், அப்படியே ரியாக்ஷன் வந்துடுதே. அதுக்கு என்ன காரணம்னு அவனே சொல்லிடுறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், திருட வாசனையா இதீ சேத்து, திடமான உறுதியான வாசனையினால் இந்த அத்தியாசம் வந்து விடுகிறது. அந்த வாசனை எப்படி இருக்குது? தடமாக இருக்குது. சிஷியனுக்கே புரியுது இது நம்ம வாசனை பலமாயிடுச்சு, அதனால் வந்துடுதே. எவ்வளவு தான் படித்து புத்தி மிக தெளிவாக இருந்தாலும், சந்தேகமே இல்லாமல் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட, சேதனமான ஆத்மா அழியாதவன்னு புரிஞ்சாலும் கூட வந்துடுதே. இதுக்கு என்ன காரணம்? திடமான வாசனை. அதாவது பிறந்ததிலிருந்து நம்ம ஆத்மான்னு நினச்சிருக்கோமா? பிறந்ததில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? மனசு கூட நான் நினைக்க மாட்டோம். வரும்போது உடம்பு தான் நான் நினச்சிருப்பேன். சின்ன வயசுலாம் மனசுன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. மனசை கூட ரெண்டாவது அது ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அது வேதாந்தத்துக்கு வந்தாத்தேன். அது ஒரு தனி மேட்ருங்கிறது தெரியாது. அப்போ சின்ன வயசுலேருந்து இத்தனை வருஷமாக உடம்ப நான் நினச்சிட்டு திடீர்னு நீ உடம்பு இல்லைன்னா அது எப்படி வரும்? அந்த வாசனை எப்படி போகும்? இத்தனை நாள் நீ ட்ரைனிங் எடுத்தே இல்லை, அதே மாதிரி இதுக்கும் ட்ரைனிங் எடுக்கணும்ல. அது மட்டும் இல்லை, இந்த ஜென்மத்தில் இந்த உடம்ப நான் நினச்சேன். பாம்பாக பிறந்திருப்பேன் ஒரு ஜென்மத்தில், அப்போ அந்த பாம்பு உடம்பு நான் நினச்சிருப்பேன். நரியாக பிறந்திருந்தால் நரி உடம்பு நான் நினச்சேன். ஏன் சாமி நல்லா தேவனாக பிறந்திருக்குன்னு சொல்ல வேண்டியாருங்க, பாம்பியும் நரியும் சொல்கிறீங்க. தேவர்களாக பிறந்திருந்தாலும் தேவர் உடம்பு நான் நினச்சிருப்பேன். இந்த உடம்பாவது அழியும் போது தெரியும், தேவர் உடம்பு புண்ணியம் கீழே தள்ளி விட்டுவாரான் கடவுள். புண்ணியம் தீர்றதே தெரியாதான் தேவலோகத்தில். அப்போ எந்த சரீரம் எடுத்தாலும் அந்த சரீரம்தான் நான் சொல்லி எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோமோ அத்தனை சரீரம் நினச்சி அப்படி ஒரு வாசனை உள்ள போய் உட்காந்துருக்கு. அதனால் வந்துடுதுங்கிறான். உண்மைதான், அவ்வளோ நாள் பண்ணியிருக்கே இல்லை, அப்போ இதையும் கொஞ்ச நாள் பண்ணணும்ல. இந்த வாசனை நீக்கிறதுக்கு பயிற்சியும் நீ கொஞ்ச நாள் பண்ணணும்ல. அது அமர்ந்து விட்டது அப்படிங்கிறான். அது எப்படி உடம்பு நான் திடமாக உனக்கு வாசனை உள்ளே போச்சோ, அது மாதிரி ஆத்மா நான் சைதன்யம் நான்கிற வாசனை திடமாக்கு அப்படிங்கிறார். இந்த வாசனையை இதய வாசனையை திடம் ஆக்கிரு. நம்ம சாதாரண விஷயம் பார்க்கலாம், ஏற்கனவே அடிக்கொருக்கா சொன்னது தான். அதாவது இந்த வாசனையை மாற்றுறதுக்கு தான் நிதித்தியாசனங்கிற தியானமே சொல்லுவோம். இப்போ அபரோக்ஷ அனுபதியில் எடுக்கிறதுல அதுதான். ஒவ்வொரு செயலியுமே நிதித்தியாசனமாக மாற்றுறது தான். இப்போ அபரோக்ஷ அனுபதி எடுத்துக்கிட்டு யூடியூப்பில் இருக்குது, பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் வரைக்கும் வந்திருக்கேன். அங்கே பிராணாயாமம் வேறு, இங்கே பிராணாயாமம் வேறு. இங்கே சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா, இதில் மூச்சை உள்ளே இழுக்கிறது, உள்ளே வைக்கிறது, வெளியே விடுறது. அங்கே என்ன சொல்லு, கெட்ட வசலில் வெளியே விடுறது பிராணாயாமம், கெட்ட சிந்தனை எல்லாம். அதான் அனாத்மா நான் நினைக்கிறதெல்லாம் வெளியே விட்டுறணும், ஆத்மா நான் நினைக்கிறத உள்ளே வச்சுக்கிறணும். இப்படிலாம் அங்கே பிராணாயாமம் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு செயல்லையும் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம பொதுவாக ஒரு பொருளவே எடுங்க. வீட்டில் நீங்கள் ஒரு பொருளை 10 வருஷம் ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, இதை மாற்றி வைக்கலாம்னு சொல்லி. அந்த பொருளை வேறு ரூமில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் என்றைக்காவது இல்லை வாஷ் பேஷன் கூட எடுத்துக்கங்க, வாஷ் பேஷன் வேறு இடத்துல மாற்றி வச்சுருங்க. சாப்பிட்ட உடனே நீங்கள் 10 வருஷத்துக்கு வச்சு கழுவுனீங்களோ அங்கே தான் கை போகும், அங்கே போய்தான் திருப்பி இங்கே வருவீங்க. நீங்கள் தானே மாற்றி வச்சிங்க, அந்த அறிவு இல்லாமையாக இருக்கு. அதுக்காக கொத்தனாரை கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு வேலையெல்லாம் பார்த்து வாஷ் பேஷன் இங்கே இருக்குதுன்னு சொல்லி 2-3 நாளாக வேலை பார்த்து பண்ணியாச்சு. அறிவு இருக்குது, ஆனால் என்ன சாப்பிட்டோன்னா என்ன பண்ணுது? நம்ம ஐடியா போயிருந்தா இல்லைங்களா? அது மாதிரி அப்போ என்ன பண்ணணும், திருப்பி ஒரு 10 நாளைக்கு ஞாபகம் பண்ணி இங்கே மாற்றி கொண்டு வருவோம். பிறகு என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக பிறகும் கூட 6 மாதம் கழிச்சு என்றைக்கா ஒரு நாள் போகும் பழைய வாசனையில். பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிறகு ஒரு 2 வருஷம் பழையாச்சுன்னா என்ன ஆகும், மாறி. அது மாதிரி இந்த வாசனை உனக்கு திடமாக போய் உட்காந்துருக்கு, உடம்பு தான் நானுங்கிறது நீ தத்துவம் கேட்டு புரிஞ்சுக்கிட்ட அதை திருப்பியே கொண்டு வரணும். நீங்கள் இந்த அபரோக்ஷ அனுபூதியில் ஸ்பெஷலே அதுதான். இந்த அபரோக்ஷ அனுபூதின்னு டெக்ஸ்ட் தேனியில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் நிதித்தியாசனத்துக்கு தான் ஒரு 30 ஸ்லோகத்துக்கு மேலே சொல்கிறார். நிதித்தியாசனம் எப்படி பண்ணுற, ஞானத்தை எப்படி நாம் நிலை பெறுவது,
ஒவ்வொரு செயலையும் அதை கொண்டு வர்றாரு. சாதாரணமாக நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ரொட்டீன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அந்த சிந்தனையை எப்படி கொண்டு வர்றது? அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு நம்மளை எரியாமல் இது திடமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆவர்த்தையேத் விவேகம் ச, மீண்டும் மீண்டும் இந்த விவேகத்தை, ஆவர்த்தியத்தினா மீண்டும் மீண்டும் அர்த்தம், புனப்புனகன்னு அர்த்தம். மீண்டும் மீண்டும் விவேகம் ச, இந்த விவேகத்தை மனதிற்குள் கொண்டு வந்து அசை போட வேண்டும். அந்த வாசனை என்ன? நான் ஆத்மா, அழியாதவன், அத்வைத சைதன்யங்கிற வாசனையை கொண்டு வந்து, ரெண்டாவது வரி ரெண்டாவது பகுதி, திருடம் வாசகிதம், இந்த வாசனையை உறுதிப்படுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து இந்த வாசனை என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்த வேண்டும். அது சொல்கிறார் என்னென்னா, திருடம் வாசகிதம், உறுதிப்படுத்த வேண்டும். இந்த மீண்டும் மீண்டும் செய்கிறது எப்படிங்கிறதுக்கு 3 விஷயம் சொல்லுவாங்க. தீர்க்க காலம், அது அதிக காலம் தொடர்ச்சியாக பண்ணணுமா. அதிக காலம் பண்ணால் பத்தாது, இடைவிடாமல் செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சில பேர் அதிக காலம் செய்வாங்க, ஆனால் கேப் விட்டு செய்வாங்க. இடைவிடாமல் செய்யணும். சத்காரம், சரியான பாதையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். 3 விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, அதிக காலம் செய்யணும், இடைவிடாமல் செய்யணும், அந்த செய்கிறது சரியான பாதை, நாம் சரியாக பண்ணுறோமாங்கிறது தெரியணும். அது எப்படின்னு பார்க்கலாம். சில பேர் 20 வருஷம் வேதாந்தம் படிப்பாங்க. 20 வருஷம் நான் வேதாந்தம் படிக்கிறேன். எத்தனை வருஷம்? அதிக காலம். 20 வருஷம் நான் வேதாந்தம். எப்போ படிப்பீங்க? மாதம் ஒரு நாள் அந்தர்யோகத்தில் மட்டும். இல்லை எங்கேயாவது கேம்ப், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஸ்பெஷல் நிகழ்ச்சி நடக்கும், யாராவது ஒரு சாமி ஒரு 3 நாள் வச்சுருப்பார், அதில் மட்டும் கேட்டு வருவேன். இது அதிக காலம் இருக்குது, ஆனால் தொடர்ச்சியாக இருக்கா? தொடர்ச்சியாக இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அதிக காலம் தொடர்ச்சியாக பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு வாரம் கேம்ப் நடக்குது, இப்போ ஆசிரமத்தில் ஒரு வாரம் இடைவெளி இல்லாமல் கேட்டுருவாங்க, அதோட முடிச்சு. இப்போ அடுத்த வருஷம் எப்போ கேம்ப் நடக்குதோ அப்போ தான். 2 இருக்கணும், அதிக காலம் இருக்கணும், இடைவிடாமல் இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த சாதனையில் டெய்லி கொஞ்சம் படிக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நீ வேள்வி ரிஷி யக்கியம் சொல்லுவோம். கொஞ்ச நேரமாவது இந்த விஷயத்தை சிந்திக்கணும், கொஞ்ச நேரமாவது படிக்கணும். ஜபம் பண்ணுறது மாதிரி தியானத்தில் கூட அதை கொண்டு வரலாம் உட்காந்து. இந்த தியானம் நீங்கள் வாழ்க்கையிலே பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம், காரில் போகும்போது பண்ணலாம், நடந்து போகும்போது, பொருளை பார்க்கும்போது இந்த தியானம் பண்ண முடியும். இதெல்லாம் நித்தியம் கிடையாது, அனித்தியமானது. ஒரு பிரச்சனை நடந்து வேடிக்கை பார்க்குறோம், நம்ம அதை ரசிச்சுக்கிட்டும் பார்க்கலாம், வேறு மாதிரியும் பார்க்கலாம். அப்படியெல்லாம் கொண்டு வரணும். தொடர்ச்சியாகவும் இருக்கணும், கேப்பும் இருக்கக்கூடாது. சில நேரம் இந்த கேம்புக்கு மட்டும் ஒரு வாரம் என்ன பண்ணுவாங்க, இடைவிடாமல் அது எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிடுவாங்க. பிறகு வீட்டுக்கு போயாச்சுன்னா அதோட சரிதான். பிறகு அடுத்த கேம்ப் எப்போ நடக்குதோ அப்போ தான். அப்படி இல்லை, சதான்டர், எப்பொழுதும் திடமாகும் வரை தொடர்ந்து செய்யணும், இடைவெளி இல்லாமல் விசாரணை செய்யணும். சரி, நான் அனாத்மாவை பற்றி விசாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை, உடம்புல நம்ம எப்படியெல்லாம் சக்தியை கூட்டுறது, சித்து வேலையில் எப்படி படுறதுன்னு விசாரம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? தொடர்ச்சியாக சாதனை பண்ணுறோம், தொடர்ச்சியாக கேப்புலாம் பண்ணுறோம், எந்த சாதனையை பண்ணணுங்கிற சரியான பாதை இருக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்கிற? சத்காரம், சரியான முயற்சியுடன் சரியான பாதையில் செல்ல வேண்டும். இதுக்கு சரியான பாதை நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரம், வேதம்தான். வேதத்தில் பின்பகுதி வேதாந்தா தத்துவத்தை உணரக்கூடிய வேதத்தில் சொன்ன கருத்து. வேறு நம்ம தனியாக போகிற கருத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு நம்ம கேட்குறது, அதில் நம்பிக்கை வச்சு, அதை சொல்கிற குருவிட்டே நம்பிக்கை வச்சு, அதுக்கு உள்ள மனப்பக்குவத்தோட சரியான பாதையில் போகிறதா தான் அதை விசாரம் பண்ணணும். நீ நான் விசாரம் பண்ணுறேன், வேறு ஏதோ சிந்திக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வேறு சாதனையை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. இந்த விஷயத்துக்கு இந்த சாதனை தான் பண்ண முடியுங்கிறார். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடுவோம். இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் அப்படி இல்லை. பஸ்ஸில் அந்த காலத்தில் பேரிஸ் டு தாம்பரம்னு தான் போர்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் தாம்பரம்னா தாம்பரம்னு வரும், பேரிஸ்னா பேரிஸ். நம்பர் 18 போட்டிருக்கேன். ஒருத்தர் சொல்லிடுறாரு, 18ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறினா நீ பாரிஸ் போயிடலான்னு கேட்குறான். அவன் இங்கே சைதாப்பேட்டையில் ஏறுறாரு பஸ்ஸு, 18ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறிடுறாரு, ஆனால் தாம்பரம் போயிடுறாரு. அந்த சைடு நிற்கிறதுக்கு இந்த சைடு நின்றாரு. புரியுதுங்களா? இப்போ அப்படி இல்லை, ஏன்னா டைரெக்டாக போட்டுருது, அதிலே போட்டுறாங்க. இப்போல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் இது வந்துருச்சா, அதனால் முன்னாடி அப்படி இருக்காது, அப்படி மாறி போடுறது உண்டு.
ட்ரெயினில் அந்த குழப்பம் வரும். திசை தெரியாமல் நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் போனீங்கன்னா இங்கிட்டு போகிற ட்ரெயினுக்கு இங்கிட்டு அதில் போட்டிருப்பான், ரெண்டும் போட்டிருக்கோம், தாம்பரம் டு இது பீச்சுன்னு போட்டிருக்கோம். டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, அந்த ட்ரெயின் பிசுக்குன்னு ஏறிடுவீங்க. பிறகு போனால் இங்கிட்டு போகிறதுக்கு இங்கிட்டு போகிற அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் பிறகு மாறி வரணும். அந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்லாம் போயிடுது. சில பேர் ஆன்மீகங்கிற வழியில் வந்துட்டு நிறைய பேர் தப்பான வழியில் போய் இதுதான் ஆன்மீகம் நினச்சிக்கிட்டு ஏதோ தியானம் பண்ணி ஏதோ நெத்தியில் இப்படி ஒளி வரணும், ஒளி வட்டம் வரணும். ஒளி வட்டம் எப்படி வரும்? படத்தில் போட்டிருப்பான் ஒளி வட்டம்னு சொல்லி. ஒளி வட்டம் வந்தால் நீ ரைட்டில் வந்து தூங்க முடியாது, வெளிச்சமாக இருக்கும், பக்கத்தில் யாரும் படுத்து தூங்க முடியாது. ஞான ஒளிக்காக ஒரு படத்தில் ஒரு படம் பிரைட்டாக காமிக்கிறாங்க, அவ்வளோதான். யாக்கையா தெரிஞ்சிருக்கா? எத்தனையோ சங்கராச்சாரியார் ஆச்சாரியாரெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா? ஒரு ஒளி வட்டம் வரணும், நெத்தியில் அப்படியே வந்து உனக்கு ஒரு ஞானம் அப்படியே வரணும், ஒரு ஜோதி இங்கே தெரியும்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு முயற்சி பண்ணுறது, அப்படியே தியானம் பண்ணி சில நேரம் நீ பண்ணேன்னு வச்சுக்க, அப்படி வராது, ஞானம் கிடையாது. நீ அப்படியே கற்பனை பண்ண அப்படி வரலாம், எனக்கு ஜோதி வந்து அதனால் என்ன உனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த விவகாரத்தில் நீ கஷ்டப்பட்டுத்தானே ஆகிற. அது வர்றதுனால எதாவது இருக்கணுமா இல்லைங்களா? நிறைய பேர் பாருங்கள், எத்தனையோ சித்திகள், எத்தனையோ ஒரு பெரிய ஆற்றல்லாம் வந்திருக்காங்க, விவகாரத்தில் துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மீண்டும் பிறப்பு இருக்குங்கிறார். கடவுளுடைய தரிசனம் கிடைச்சா கூட அந்த ஞானம் வேணும். தரிசனம் வந்து ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. அவர் நம்மளுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கலாம், அந்த பகவானுடைய தரிசனம் கிடைச்ச உடனே. ஆனால் அதுவே வந்து மோட்சத்தை கொடுக்குறதில்ல. எவ்வளோ பேர் தரிசனம் பண்ணி திருப்பி அங்கே போய் அடைகிறாங்கல்ல, அங்கே போய் உபதேசம் பண்ண வேண்டியது இருக்கு. பகவான் வந்து இந்த ஞானம் பின்னாடி வரப்போ சொல்ல போகிறார். இதில் இந்த கடைசியிலாம் இந்த உலகத்தில் ஜீவன் முக்தியிலாம் அழகாக அதை எப்படி ஞானம்னா என்ன, எது மோட்சத்தை கொடுக்கணும் சொல்ல போகிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதிக காலம் இடைவெளி இல்லாமல் சரியான பாதையில் இதை நீ செய்தால் உனக்கு நிஷ்டையாகும். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஜடித் அத்தியாச, ஜடித்னா மிக விரைவாக, திடீர்னு, அத்தியாசம் திருட வாசனையா, திடமான வாசனையினால், அந்த ஆயாதி திட வாசனையே அப்படின்றது வாசனையா, திடமான வாசனையால் ஆயாதின வந்து விடுகின்றதே, ரொம்ப சீக்கிரம் திடீர்னு அத்தியாசம் பழைய வாசனையினால் வந்துடுதே அப்படின்னு கேட்குறான். இதி சேத், அப்படி நீ கேட்டால், ரெண்டாவது வரி, ஆவர்த்தையேத் விவேகம் ச, விவேகம் சன்னா இந்த விவேகத்தையும் திருடம் வாசயித்தும் திடமான வாசனையாக மாற்ற. நீ திடமான வாசனையினால் அத்தியாசம் வந்துடுச்சுங்கிற, நீ என்ன பேர் என்ன சொல்ற, இந்த விசாரத்தை நான் ஆத்மா அழியாதவன், இப்படி இந்த விசாரத்தை திட வாசயிதும் திடமான வாசனையாக மாற்ற சதா எப்பொழுதும். அந்த முதல் வார்த்தை ஆவர்த்தையே, மீண்டும் மீண்டும் செய் அப்படின்ட்டார். இங்கே அத்தியாசம் வர காரணம் அவனே சொல்கிறான், திடமான வாசனையினால் திடீர்னு உடனே வந்துடுதுங்கிறான். நீ திடமான வாசனையை மாற்றுறது வரைக்கும் இந்த விசாரத்தை செய்ய. பதில் அதுதான், உனக்கு திடம் அப்படி செய்யணும். சரியான பாதையில் தொடர்ச்சியாக இடைவெளி விடாமல் சதா காலம் அதன் குரு சாஸ்திர நம்பிக்கையுடன், சாதன சஷ்டே சம்பத்தியுடன், தகுதியுடன் நீ இந்த விசாரத்தை செய்தால், நம்பிக்கையுடன் இதை செய்தேன்னு சொன்னால் உனக்கு இது திடமான வாசனையாக வரும் வரை தர்க்கு. அந்த வாசனை எப்படி திடமாக இருக்கோ அது வரைக்கும் செய்யணும். ஒரு வேளை வரலைன்னு வச்சுங்க, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துட்டு போவோம். வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் இதில் சொல்ல போகிறார், இந்த ஜென்மத்தில் ஞானம் வந்தால், இந்த ஜென்மத்தில் வேணால் உனக்கு இந்த வைராக்கியம் இல்லாமல் திடமாகாமல் இருக்கிறதுனால உனக்கு வெளியிருக்க கஷ்டமெல்லாம் மனசில் கூட அதுவும் துக்கப்படுவேன், ஆனால் பிறக்க மாட்டேங்குது. நம்ம அப்படின்னு சொல்கிறார்கள். பின்னாடி ஒரு ஸ்லோகம் வருது, 83 84 ஸ்லோகத்தில் வரப்போகுது. அதே மாதிரி சில பேர் நல்லா தபஸ் பண்ணுவான், நல்லா தபஸ் பண்ணியிருப்பான், அவனுக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் தாங்குகிற சக்தி வந்துடும். அதனால் உலகத்தில் தூக்கப்பட மாட்டான், ஆனால் செத்தா பிறப்பாங்க. இவன் ஞானம் இருக்குது, உலகத்தில் கஷ்டப்படுவான், ஏன்னா அந்த திடமாக இல்லை, அந்த வைராக்கியம் இல்லை, அது தாங்குகிற சக்தி இல்லை. அதனால் உலக விஷயத்தில் கஷ்டப்படுவான். அவன் உலக விஷயத்தில் கஷ்டப்பட மாட்டான், ஆனால் அவன் பிறப்பான், ஞானம் இல்லை. இவனுக்கு ஞானம் இருக்குது, உலக விஷயத்தில் கஷ்டப்படுவான், ஆனால் பிறக்க மாட்டான். ரெண்டு இருந்தால் இங்கேயும் கஷ்டப்பட மாட்டான், பிறக்கவும் மாட்டான். அதை அடுத்து பின்னாடி சொல்கிறார், இப்போயே சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஹிண்ட். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஆடுது. அடுத்து இதே இது திருப்பி இன்னும் கொஞ்சம் கேள்வி வருது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்ததில் சிலதெல்லாம் சொல்ல போகிறான்.
இந்த உலகம் வந்து நீங்கள் நித்தியான்னு சொல்கிறீங்க, எங்கே பார்த்த உண்மையாகத்தானே இருக்குது, அனுபவத்துலலாம் அப்படி இல்லையே, யூகிச்சா புரிஞ்சுக்கிறேன்னு கேட்க போகிறான். அவர் அழகாக சொல்ல போகிறார், அனுபவத்தில் இருக்குன்னு சொல்ல போகிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.